Welcome to Krish Health and Beauty Creatives. Today நம்ம பார்க்க போகிறது summer time Multani Mitti Facial 5 steps பார்க்க போகிறோம். Multani Mitti பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட் அண்ட் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது போல் 10 பேக்கெட் 40 rupees தான். ஒரு பேக்கெட்டில் 10 கிராம் இருக்கும். இது ஆல் ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். Multani Mitti பவுடரில் அதிகமாக மெக்னீஷியம் குளோரைடு இருக்குது. அது நம்ம ஃபேஸை ஃபுல் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற பருக்கள் கரும்புள்ளி எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஃபேஸை பிரைட்டாக வச்சுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்சஸ்லாம் டஸ்ட் அண்ட் பாக்டீரியா எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். வீக்லி ஒன்ஸ் முல்தானி மட்டியை நீங்கள் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 1 கிளென்சிங். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. 10 கிராம் முல்தானி மட்டி பவுடரை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரா மில்க் வந்து நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு டோனர் போல் அதை நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் எப்பயுமே ஃபேஸ் பேக் இல்லைனா ஃபேஷியல் பண்ண போகிறீங்கன்னா ஃபேஸை எப்பயுமே கிளென்ஸ் பண்ணணும். வெறும் ரா மில்கை வச்சே நீங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ரா மில்க் அண்ட் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிளென்சிங் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நம்ம ஃபேஸ்க்கு நல்லா ஸ்க்ரப்பாக இருக்கும். ரைஸ் ஃப்ளவர் வந்து நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஸ்க்ரப் பண்ணும்போது. நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டெப் 3 பீல் ஆஃப் மாஸ்க். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஜெலட்டின் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முல்தானி மட்டி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சூடான பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் சூடான பால் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் மேலே வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. உள்ளே இருக்கிற ஜெலட்டின் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஜெலட்டின் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணும்போது ஒரு கச்சிப்பில் சுடு தண்ணியை நினச்சி உங்கள் ஃபேஸில் ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் ஈஸியாக. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால். இப்போ நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டெப் 4 மசாஜ் க்ரீம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நம்ம ஃபேஸ் மசாஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க தழும்புகள் கரும்புள்ளிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அப்போர்ட்ஸாக மசாஜ் பண்ணணும். கீழே இருந்து மேல் நோக்கி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாஜ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டெப் 5 ஃபேஸ் பேக். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சந்தனம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரா மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வீட் நம்ம ஃபேஸை பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹனி நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட் டார்க் சர்க்கிள்லாம் மறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சந்தனம் நம்ம ஃபேஸில் இருக்கிற சூட்டுக்கட்டிலாம் ரிமூவ் பண்ணும். சூட்டுக்கட்டி வர விடாமையும் தடுக்கும். நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
இதில் கஸ்தூரி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதால ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஃபேஸ் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குன்னா இது அப்ளை பண்ணுங்க, ரொம்ப பிரைட்டாக ஆகிடுவீங்க, புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு முல்தானி மட்டி ஃபேஸ் பேக். இது 20 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்டோடனே வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு 5 ஸ்டெப் முல்தானி மட்டி ஃபேஷியல். இது வந்து கிளென்சிங். இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கணும். தென் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்லாம் ரிமூவ் ஆகும் ஸ்க்ரப் பண்ணும்போது. 5 மினிட்ஸ் கிட்ட ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. தென் வாஷ் பண்ணிவிட்டு பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஹாட் வாட்டரில் நம்ம ஃபேஸில் நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்டோன்னே ரிமூவ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தென் மசாஜ் க்ரீம் ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்காம. தென் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப பிரைட்டனாக வச்சுக்கும், நம்ம ஃபேஸை ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி. இந்த முல்தானி மட்டி ஃபேஷியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.